ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ரைத்தா, தயிர் பச்சடின்னு சொல்லுவோம் இல்லையா. இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா கட்டியாக இருக்க தயிர். அண்ட் தென் 2 ஆனியன் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஒரு 5-6 பீஸ் இருந்தால் போதும். க்ரீன் சில்லி 1 நல்ல ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி ஒரு 2 ஸ்டெப்பு, அது சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. புதினா ஒரு 2லேருந்து ஒரு 3 இலை இருந்தால் போதும். சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டியான ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆனியனை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்லைசரில் போட்டு கட் பண்ணேன். உங்கள்கிட்ட இருந்தால் அப்படி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைத்தா. இந்த ஆனியனை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சில்லி, அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டால் போதும். சும்மா ஒரு சின்ன சின்ன 5-6 பீஸு. மின்ட் லீவ்ஸு, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருங்க. கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி, அது ஆனியன் இருக்கிறது, டொமேட்டோ இருக்கிறது எதுவுமே தெரியாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு டெக்ஸ்சரில் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டைப் ஆஃப் பிரியாணிக்கும் நீங்கள் இந்த ரைத்தாவை யூஸ் பண்ணலாம். சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி, தேங்காய் பால் சாதம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ரைத்தா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கூட கொஞ்சம் சாலட் மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் வெள்ளரிக்காய்லாம் போட்டு கூட சாலட் மாதிரியும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மி டைம், 1 மினிட் தான், எக்ஸாக்டாக 1 மினிட் கூட ஆகாது. அதுக்குள்ளே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.